ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலாம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அரை மூடி தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட ஒரு கல்பாசி, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், 4 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அதோட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ போட்டு எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ போட்ட வெங்காயத்தை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதோட நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மசாலா, இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது அதோட மசாலா அரைச்ச தண்ணி கொஞ்சமாக ஜார் அலசி ஊற்றி சேர்த்துக்கிறேன். அதோட நார்மல் தண்ணி 1 டம்ளர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி 3 விசில் விட்டு குருமா இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.